பாய் டி. சித்தப்பா என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? நான் தான் போன் பேசிட்டு வரேன்னு சொன்னேன்ல. ஏமா ஒரு பெரிய மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கான்னு காது கொடுத்து கேட்காம நீ பாட்டுக்கு போன் வந்துச்சுன்னு எந்திரிச்சு வந்துட்ட? நீ போன் பேசிட்டு வர வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு எனக்கு என்ன வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சியா? இப்படியா மரியாதையை கெடுக்க கூடாதுன்னு தான் நான் யாருடைய விஷயத்தையும் தலையிடுறதே இல்லை. என் வழியை பார்த்து நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கேன். சாரி சித்தப்பா, ஒரு முக்கியமான போன் கால் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே நான் வந்தேன். மனுஷங்களுக்கு அடுத்த மனுஷனை விட தன்னுடைய வாழ்க்கையை விட போன் தான் முக்கியமா போச்சுல்ல? சரி, நீங்க இந்த சம்பந்தத்தை பத்தி ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல, ஏதோ விசாரிச்சேன்னு சொன்னீங்கல்ல, அது என்னன்னு சொல்லுங்களேன். அப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் நீ எந்திரிச்சு போயிருக்க. அப்படிலாம் இல்ல சித்தப்பா, நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். போன் வந்ததுனால தான் நான் வந்தேன். போன் பேசிட்டல, மத்ததெல்லாம் இந்த வீட்டு குடும்ப தலைவி கிட்ட சொல்லிருக்கேன். அங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கோ, எனக்கு வேலை இருக்கு. சித்தப்பா அட போமா, முதல்ல நான் இங்க வந்திருக்கவே கூடாது. சரி, அதான் குடும்பத்துக்கு எல்லாருக்கும் தெரியுமாமே. அங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கோ. என்ன பார்த்தா உங்களுக்கு நக்கலா இருக்கு, போயாங்க. என்னாச்சு? ஒருவேளை இவருக்கும் உப்புமாவை போட்டிருப்பாங்களோ? என்னவா இருக்கும்? மணிமணியா பிள்ளைங்க, நீ மட்டும் அவங்க கூட இருந்திருந்தா உன்னை தாங்குன்னு தாங்கி இருப்பாங்க. அதை நினைச்சாதான் எனக்கு மனசு ஆறவே மாட்டேங்குதுப்பா. சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதையா. அவங்க விதி அதுதான், என் விதி இதுதான். ஆமா, என் தம்பி எங்க இருக்கான்? எப்படி இருக்கான் அவன்? அந்த வீடு கூட அவன் பேர்ல தானே இருக்கு. அவனுக்கு என்னப்பா, ரியல் எஸ்டேட் பிசினஸ்னு ஜம்முன்னு இருக்கான். வீடு அவன் பேர்ல தான் இருக்கு. ஆனா உன் குடும்பத்தை கண்டாதான் அவனுக்கு ஆக மாட்டேங்குது. இத பாருப்பா, வீட்ல இருந்து போன் வந்திருக்கு, நான் கிளம்புறேன், அப்புறம் பேசுவோம். சொல்லுமா, வந்துகிட்டே இருக்கேன். நம்ம கடைசி பொண்ணுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு தெரியாது. அவகிட்ட தான் விசாரிக்க முடியும். சந்தேகம் வராம விசாரிக்கணும். பாப்போம். ஏன்பா நின்னுட்ட? ஒண்ணு இல்ல, நீங்க போங்க, நம்ம அப்புறம் பார்க்கலாம். டோர் லாக் ஆயிருக்கு. எதுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வச்சிருக்காங்க? என் கேபின் வேற பூட்டிருக்கு. இங்க என்ன நடக்குதுன்னே புரியலையே. எனக்கு ஏன் இத்தனை சோதனை? சுஜா, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்னோட திங்ஸ்லாம் ஏன் வெளியே இருக்கு? என்னோட கேபின் வேற பூட்டி வச்சிருக்காங்க. மேடம், என்ன எதுனால எனக்கு டீட்டெயில் தெரியாது. ஆனால் புது ஜிஎம் சொன்னார்னு உங்கள் திங்ஸ் எல்லாம் வெளியில் வச்சு கேபினை பூட்டிட்டாங்க. உங்களுக்கும் அங்கே தான் சீட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஜிஎம் இன்னைக்கு தான் வராரா? ஐயோ, மறந்தே போயிட்டேனே. அவர் கேபின்ல தான் இருக்காரா? ஆமாம் மேடம். Excuse me, sir. 2 minutes. Sir, excuse me. Yes. வாங்க ரஜினி, சொல்லுங்க. சார், உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பியிருக்கேன். வந்திருக்கான்னு கொஞ்சம் செக் பண்றீங்களா ப்ளீஸ்? ஓகே ரஜினி, நான் செக் பண்றேன், உட்காருங்க.
இட்ஸ் ஓகே சார். ரஜினி என்ன பண்ணிருக்கீங்க? இந்த மெயில் தேவையில்லாம பண்ணல சார். நல்லா தெரிஞ்சு யோசிச்சு தான் அனுப்பியிருக்கேன். என்னால இனிமே இங்க ஒர்க் பண்ண முடியும்னு தோணல. அதனால வேலையை ரிசைன் பண்றேன் சார். ரஜினி ப்ளீஸ் கொஞ்சம் யோசிங்க. இது நீங்க அவசரப்பட்டு எடுத்த முடிவோன்னு எனக்கு தோணுது. இன்ஃபேக்ட் நீங்க ரிசைன் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது. பட் நீங்க இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாம்னு எனக்கு தோணுது. ஆல்ரெடி யோசிச்சிட்டேன். நிறைய யோசிச்சு தான் நான் ரிசைன் பண்றேன். நீங்க ரொம்ப டேலண்டான பர்சன். உங்களை இந்த கம்பெனி இழந்துடக்கூடாதுன்னு தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்றேன். அதனால தான் நான் உங்ககிட்ட இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட பேசி எந்த யூஸும் இல்லை சார். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் கூட பண்ண முடியும். ஆனா மரியாதையெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது சார். நான் வேணா ஜிஎம் கிட்ட பேசி உங்களுக்கு தனி கேபின் அலாட் பண்ண சொல்றேன். கேபின் இல்லைன்னா கூட என்னால வேலையை சரியா பெர்ஃபெக்ட்டா செய்ய முடியும். பட் எதுக்காக நோ கேபின்னு சொன்னாங்க? அதுக்கான ப்ராப்பர் ரீசன் கூட ஜிஎம் சொல்லல. கேபின் இல்லாம வேலை பார்க்கலாம், ஆனா மரியாதை இல்லாம வேலை பார்க்க முடியாது சார். உங்களுக்கு ஜிஎம் போஸ்ட் கொடுக்கலன்னு தான் நீங்க ரிசைன் பண்ணீங்கன்னு சொல்லி எல்லாரும் பேசுவாங்க. இந்த உலகம் என்னதான் சார் பேசாது? அதை பத்திலாம் கவலைப்பட்டுட்டு இருந்தா எதுவுமே பண்ண முடியாது. பேசுறவங்க பேசட்டும், புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க. நான் ரிசைன் பண்றதுதான் பெட்டர். நான் கிளம்புறேன். தேங்க்யூ. ஏய் ரஜினி, என்ன ஆபீஸ் தானே போன, அதுக்குள்ள வந்துட்ட? ஏய் கண்ணெல்லாம் வர கலங்கி இருக்கு. என்னாச்சு ரஜினி? ஏய் யாரடி அவன்? இந்த கம்பெனிக்காக நீ ராத்திரி பகல் பார்க்காம இத்தனை வருஷம் வேலை பார்த்திருக்க. என்ன தெரியும் அவனுக்கு உன்னை பத்தி? இன்னைக்கு எங்க இருந்தோ வந்து உட்கார்ந்துகிட்டு இஷ்டத்துக்கு பண்ணுவானா அவன்? ஆபீஸ்ல எல்லாரும் பார்த்துட்டு சும்மாவா இருந்தாங்க? ஏய் வா, அவனை போய் என்னன்னு கேட்கலாம் வா. அனிதா, கையை விடு. அவன் பிஹேவ் பண்றத பார்த்தா இது ஒரு நாள்ல முடியற பிரச்சனை மாதிரி தெரியல. மரியாதையை விட்டு கொடுத்து தினம் தினம் சண்டை போட்டு அப்செட் ஆகி பாக்குற வேலையெல்லாம் சரியா வராது. அந்த கம்பெனிக்காக நீ என்னெல்லாம் பண்ணிருக்க? கொஞ்சம் கூட நன்றி இல்லாம இப்படி பண்றாங்க. வேலை இல்லாம இப்ப என்னடி பண்ணுவ?